இந்த அறிவில் இஸ்லாமிய அறிவை நான் இன்னைக்கு சொல்லலை, மிக முக்கியமாக இந்த இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் இல்லாமல் போகிற மிக முக்கியமான அறிவு தான் இஸ்லாமிய அறிவு. நான் இன்னைக்கு பேசலைன்னு சொன்னால் இது கடைசியாக நான் சொல்லணும்னு நினைச்சேன். இஸ்லாமிய அறிவு இல்லாத இளைஞர்களாக வரணும். தொழுகை சரியாக தொலை தெரியாது, சரியாக நோன்பு சம்பந்தமாக தெரியாதவங்களாக, இபாதாக்கள் சம்பந்தமாக தெரியாதவங்களாக, வியாபாரம் தொடர்பாக தெரியாதவங்களாக, இஸ்லாமிய சட்டங்கள் தொடர்பாக தெரியாதவங்களாக, இஸ்லாத்துடைய அறிவு இல்லாதவங்களாக இவங்க வளர்க்கப்படுறாங்க. இவங்களோட செயற்பாடுகள் அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்குமா? இவங்களோட செயற்பாடுகள் ரசூலுல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்குமா? இவங்களோட செயற்பாடுகள் அஹ்லாக் முன் வருமா? இவங்களோட செயற்பாடுகள் சமூகத்துக்கான செயற்பாடுகளாக மாறுமாண்டா பெரிய ஒரு கொஸ்டின், பெரிய ஒரு கேள்விக்குறி. எனவே இந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான், எல்லா அறிவுகளை கொடுக்கறது போலவே முக்கியமான அறிவு தான் மார்க்க அறிவு, மார்க்கம் சம்பந்தமான அறிவு. மார்க்கம் சம்பந்தமான அறிவோடு சேர்த்து எங்களுக்கு அஹ்லாக்க கொடுக்கலாம், மார்க்க சம்பந்தமான அறிவோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய உறவு கொடுக்கலாம், மார்க்க சம்பந்தமான அறிவோடு சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்னுதாரணத்தை கொடுக்கலாம். இப்படி ஒரு இளைஞர் இப்படி வளர்ந்து வந்தால்தான், அந்த வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தால்தான் அவனுக்கு அரசுடைய நிலை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அரசுடைய நிழலில் பெற்றுக்கொள்கிற அந்த இளைஞர்களாக ஆகிக்கணும். அதுக்காக வேண்டி பாடுபடணும்னு சொன்னால் இந்த விஷயங்களை நாங்கள் கரிசனையாக ஆகிக்கணும். எங்கள்ட இளைஞர்கள் என்றால் என்ன நானாக ஆகிக்கலும், என் தம்பியாக ஆகிக்கலும், என் மகனாக ஆகிக்கலும், என் மகளாக ஆகிக்கலும், என்னோட வாழ்கிற என் சமூகத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்களை இதன்பால் நாங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை அரசுல அந்த நிழலில் எங்களுக்கு காணலாம். இன்ஷா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த அரசு நிழல் பெற்று அந்த கூட்டத்தில் நாங்கள் ஈக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தரணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.